Hi friends, welcome back to my channel. என்னடா இன்னைக்கு ஒரு அவுட்டோர்ல லொகேஷன்ல நின்னுட்ருக்கேன்னு இன்னைக்கு ஒரு லாகா நினைச்சீங்களா? கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணலாம் மாதிரி தான். ஏன் நான் வெளில வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது நான் எல்லா வீடியோலயும் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எனக்கு. ஸோ அந்த வீடியோவில் வந்து குவாலிட்டியே நல்லா இல்லை. பிகாஸ் என்னோட நிலைமையை கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோடய வீடு வந்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. பக்கத்துலேயே ரோடு, ஃபுல்லாக வண்டி போயிட்டே இருக்கும், எப்பவுமே ஒரே சவுண்டாக இருக்குது. நான் வேறு ரூமில் கூட உட்காந்து ட்ரை பண்ணேன், பட் அங்கேயும் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. எப்படி சிக்கிரிக்கம் பார்த்தியாப்பா? இங்கே பார்த்தீங்களா, செல்ஃபோன் டவர். வீட்டு மொட்டை மாடியிலே டவர் இருக்குது. இதுலேருந்து சவுண்டு வந்துருக்கு, இந்த மிஷின்லேருந்து. இதுலேயும் வந்து சவுண்டு கேட்டு தான் இருக்குது. பட் அந்த வண்டி போகிற சவுண்டுக்கு இந்த சவுண்டு எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுச்சு. அதனால தான் வேறு வழி இல்லாமல் மொட்டை மாடிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் எப்படி பிடிச்சிட்டு நான் எப்படி புக்கை உங்களுக்கு காட்ட போகிறேன்னு தெரியல. எதனா ஒரு ஐடியா பண்ணணும் அதுக்கு. வேணும்னா இது சட்டைக்குள்ளே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இப்படி போட்டால் நிற்கும்னு நினைக்கிறேன். பட் இது ஒயர் லென்த்து பற்ற மாட்டேங்குது. என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். பின்னாடி துணி காய போடுற கொடிலாம் தெரியுது. நல்ல வேலை இன்றைக்கி எதுவும் துணி காய போடல யாரும். ஸோ இன்றைக்கி வந்து 2 புக்கு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். ரெண்டுமே வந்து பைலட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. ரெண்டுமே தெரிஞ்சுக்க வேண்டிய புக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த புக் தான், பைலட்ஸ் ஹேண்ட் புக் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் நாலேஜ். இப்போ நானே நம்ம வீடியோஸ்க்கு ஒரு சில டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக் தான் படித்து தெரிஞ்சுப்பேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான புக்கு. இந்த ஹவு டு பிகம் பைலட்னு வீடியோ போட்டுரும். ஸோ அந்த வீடியோவில் பைலட் ஆகிறதுக்கு டியூரேஷன் சொல்லியிருப்பேன். 18 months, 1.5 வருஷம் கிட்ட வரும். ஸோ அந்த 1.5 வருஷம் நீங்கள் படிக்கிறதையும் மொத்தமாக வந்து சிம்பிளிஃபைட் பண்ணி இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, ஒரே புக்கில். ஸோ எத்தனையோ புக் இருக்கே, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க தான் FAA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வேர்ல்டில் இருக்க எல்லா ஏர்போர்ட்டு, ஏர்லைன்ஸு, ஃப்ளைட் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கோங்க. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவ் பண்ண புக்கு தான் இது. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்க அப்ரூவ் பண்ண புக்கு இது. இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு ஃப்ளைங். ஃப்ளைங்னா என்ன, ஃப்ளைட்னா என்ன, இந்த ஏவியேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர். ஏர்க்ராஃப்ட் எப்படி செஞ்சுருக்காங்க, எதை வச்சு செஞ்சுருக்காங்க, அந்த செய்யறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃப்ளைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த 4 years படிக்கிறதுல பாதி சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் கவர் ஆகிடும். இதெல்லாமே வந்து ஃப்ளைட்டில் இருக்க முக்கியமான கண்ட்ரோல்ஸ், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் புக்கு வாங்கி படிக்க தேவையில்ல. இந்த ஒரே ஒரு புக்கு போதும். நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து வெயிட் அண்ட் பேலன்ஸ். இந்த வெயிட் அண்ட் பேலன்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வரும் இன்ஜினியரிங் ஃபீல்டில். ஸோ அந்த ஃபீல்டுக்கு எல்லாமே இந்த வந்து வெயிட் அண்ட் பேலன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிலபஸ் கவர் ஆகாது, பட் ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி இது இருக்கும். அந்த வெதரை பற்றி இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர் ஸ்பேஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம். இப்போ சென்னையிலே வந்து நிறைய ஏரியா இருக்கு இல்லையா, அண்ணா நகர், வடபழனி, டி நகர், இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வானத்தை தனித்தனி ஏரியாவை பிரிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளைட்டோட டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு. டிசிஷன் மேக்கிங்கிறது பைலட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டிசிஷன் எப்படி எடுக்கணும், எந்த சுச்சுவேஷனில் எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பிக்சர்ஸ் தான். பிக்சர்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே புரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட் வந்து இது பாருங்கள், க்ளவுடோட டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு க்ளவுடுக்கும் ஒரு நேம் இருக்குது. ஸோ நான் ஏர் ஸ்பேஸை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸோ அந்த கண்டென்ட் இது. கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஏரியாவுக்கும் பேர் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்கையில் ஒரு பேர் தான் வந்து கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் D. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றிடும்னு நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப குழம்புச்சு இந்த சார்ட்டு. இது என்ன அப்படின்னா நேவிகேஷன் சார்ட். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன்னு தெரியும் பாருங்கள். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கோட ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த புக்கை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த புக் என்னென்னா, பைலட்டுக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது, பட் இருந்தாலும் ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ப்ளஸ் நார்மல் பேசிக் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான இங்கிலீஷில் எல்லா கான்செப்டும் சூப்பராக புரிய வச்சுருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து உள்ளே பார்ப்போம். ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து அந்த புக்கில் பார்த்த மாதிரி இதுலேயும் ஸ்ட்ரக்சர் இருக்குது. வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்.
இந்த வெல்டிங் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டில் வந்திருக்கும். ஸோ ஒரு ஏர்க்ராஃப்ட்டில் ஹைட்ராலிக்காக என்னென்ன ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லேண்டிங் கியர், ஏர்க்ராஃப்டோட லேண்டிங் கியர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஏர்க்ராஃப்ட்டில் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் இன்னொரு போனஸ்னால் ஹெலிகாப்டர் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸுக்கு மட்டும் ஹெலிகாப்டர் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பைலட்டுக்கும் ப்ளஸ் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கும் முக்கியமான ஒரு புக்கோட ரிவ்யூ பற்றி தான் பார்த்தோம். இப்போ நம்ம செகண்டாக பார்த்த புக்கோட ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நான் செகண்ட் சொன்ன புக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும். ஸோ வேறு எதுனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் கேட்கலாம், இல்லை கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் கேட்கலாம். ஸோ see you in the next video. Until then, bye.